Assalamu alaikum everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். அதை எப்படி பண்ண போகிறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் நான் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஆனியன் ப்ளஸ் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன். வை பிகாஸ் நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் தேவையான அளவு தான். நான் பெப்பர் சிக்கன் போடுறனால தான் பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்தாலே நல்லது தான். இதில் நான் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. எல்லாமே போட்டுட்டேன். ஒரே ஒரு ஆனியன், கொத்தமல்லி அண்ட் பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லாமே கிரைண்ட் பண்ணிட்டேன். ஆயில் ஆட் பண்ணி போகிறேன். ஆயில் ஒரே ஒரு ஸ்பூன் தான். போட்டு இருக்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ க்ரீனியாக நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கொத்தமல்லி நம்ம மிக்ஸில் நல்லா அரைச்சாதான் அந்த டேஸ்ட்டும் செமையாக வரும். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரே ஒரு ஸ்பூனில் ஆட் பண்ணியிருக்கேன். பை பிகாஸ் சிக்கன் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் 300 கிராம்ஸ் 3 to 350 கிராம்ஸ் இருக்கும். அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நீங்கள் 500 கிராம்ஸ் அது மாதிரி எடுக்கிறீங்க 1 kgனா கொஞ்சம் ஜிஞ்சர் மசாலா செம்மையாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் தான் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நான் 350 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அளவில் தான் இங்கே நான் ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட லாஸ்ட் ப்ராசஸ் டொமேட்டோ தான். டொமேட்டோ நான் 2 டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். ஸோ மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸோ அதுவும் நான் இந்த மிக்சியில் தான் இருக்கிறது அப்படியே இருக்குங்க டொமேட்டோ. ஸோ இந்த மசாலாவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணுறேன். நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். டேஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இதோட நம்மளுடைய சிக்கன் கிரேவி இதை நம்ம விசில் வச்சுக்கலாம். நான் பெப்பர் சிக்கன் கிரேவி வைக்கல, கொஞ்சம் ட்ரையாக தான் வச்சுருக்கேன். அதனால நான் கோகோனட் ஆட் பண்ணல. உங்களுக்கு கிரேவி வேணுங்கன்னா அதே மசாலா ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணுங்கள். அடுத்தது கோகோனட் ஆட் பண்ண தான் உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். நான் கிரேவி யூஸ் பண்ணலை. நான் கொஞ்சம் ட்ரை மாதிரி தான். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சர்வ் தான் பண்ண போகிறேன். நம்மளுடைய பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ